நல்ல தலைவனா நான் உனக்கு ரோல் மாடல் சொல்கிறேனே, யார் மாதிரி இருக்கணும்னு. யார் மாதிரி இருக்கணும்? நல்லவமாய் முகமது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க மாதிரி இருக்கணும்னா அவங்க எப்படிப்பட்ட தலைவனா, யாராவது சண்டைக்கு வராங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேர் வேலை செய்கிறதுக்கு இருப்பாங்க. அவங்க ஒரு தலைவர், பிரசிடெண்ட்டோ இல்லை என்னன்னு இவங்க ஏதோ மயிரில் என்னன்னு தலைவன் இருக்காங்களே, அது மாதிரி அவருக்கு அவ்வளோ பேர் இருந்தாலும் சண்டை போடுறதுக்கு நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் செத்துட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்ப மாட்டாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் தலைவனா அப்படின்னு அவருக்கு இவங்கள மாதிரி பாடி கார்ட்ஸ் வச்சுக்கிட்டு நல்லா தின்னு கொளுத்தவனை என்னதுன்னு வச்சுக்கிட்டு முன்னாடி 10 கார் பின்னாடி 10 கார்னு நடுவில் இவன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு 4 பேர் செத்ததுக்கப்புறம் இவன் தலைவன்றது பேர் தலைவன் கிடையாது. அப்பா எப்படி உன்னை கூட்டிகிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு ரோட்டில் போகும்போது எங்கிட்ட உன்னை வச்சு கூட்டிகிட்டு போய் என்ன சொன்னேன் நைட்டு, வண்டிலாம் வந்து இடிச்சிச்சுன்னா யாரை ஃபஸ்ட்டு இடிக்கட்டும்னு சொன்னேன். நல்ல தலைவன்னா உன்னை நான் என்னை நம்பி இருக்கேன்னா உன் உயிர் போகிறதுக்கு முன்னாடி என் உயிர் போகணும், அதுக்கப்புறம் தான் உன் உயிர் போகணுன்னு நினைக்கிறவன். எவ்வளோ பேர் கார் ஓட்டினாலும் நான் எல்லாட்ட துவா கேட்குறது என்னென்னா, என்னை நம்பி உட்காந்துருக்க 4 பேரோ 3 பேரோ 7 பேரோ கார் ஓட்டும் போதெல்லாம் நான் 100 120 போகிறேன்னா என்னை நம்பி உட்காந்த எந்த உயிருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. எனக்கு தனியாக நான் போகும்போது எது ஆனாலும் பரவாயில்ல, இல்லை எனக்கு எது ஆனாலும் பரவாயில்லன்னு நினப்பேன். அது மாதிரி தலைவன் ஒருத்தன் இருக்கான், ஒரு குடும்ப தலைவனோ இல்லை வீட்டுக்கோ நாட்டுக்கோ இல்லை எதுக்கும் தலைவனாக இருந்தாலும் அவன் என்ன நினைக்கணும்னா, என் மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க உயிரை பணைய வச்சு இவன் என்னதுன்னு சொகுசாக வாழ்கிறவன் கிடையாது தலைவன். அவனோட சொகுசுக்கு என்ன இதுன்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ரோட்டில் இறங்கி வந்தாலும் 4 பேர் என்ன இதுன்னு அவனுக்கு சுற்றி அண்டிடக்கூடாதுன்னு என்னதுன்னு வளைச்சி 4 பேர் பாதுகாப்போட வாழ்கிறவன் இல்லை. துப்பாக்கியில் சுட வேணாம், நம்ம ஒரு கார் வாங்கிடலாம். அப்போ இவங்களெல்லாம் ஏற்றி தள்ளிடலாம். வெயிட் பண்ணு, நம்மளும் எல்லாமே செஞ்சுட்டா அப்புறம் அல்லான்னு எதுக்கு? ஒவ்வொருத்தனும் என் லைஃப்பில் வந்தவன் எனக்கு பண்ணது 4 வருஷத்தில் அவனுக்கான கூலியை என் கண்ணு முன்னாடி பார்த்தனால தான் அந்த 4 வருஷத்துக்குன்றதில் பொறுத்துட்ருக்கேன். அப்படி இல்லைனாலும் இவங்களுக்கு கணக்கு தீர்க்க முடியும். செத்துட்டாலுமே கண்டிப்பாக எதையுமே மறக்காத உனக்கு நடந்த அநியாயத்தை, ஏன்னா கணக்கு தீர்க்க முடியும். உன்னோட நம்பிக்கை என்னது? தப்பு பண்ண விடு, இந்த உலகமே தப்பு பண்ண வைக்கும் தான். உன்னை பிறந்ததுலேருந்து ஒரு ஏஜில் ஒரு ஸ்டேஜ்லேயும்